வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உமன்ஸ்க்கான கட் ஆஃப், அப்புறம் மென்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் கட் ஆஃப், இந்த ரெண்டையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்னா ஆண்களுக்கான கட் ஆஃப் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கான லிங்க் வேணால் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். உமன்ஸ் ஒரு 5100 பேர்கிட்ட ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அதில் ஒரு 600 பேர்கிட்ட ஆப்சண்ட் ஆகிட்டாங்க, சரிங்களா? அது போக என்னென்னா ஃபிசிக்கல் நிறைய பேர் எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்டார் போடலை. நிறைய பேர் 3 ஸ்டார் 2 ஸ்டாரு 4 ஸ்டாரு இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஃபுல் ஸ்டார் போட்டவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஒரு கணக்கெடுத்து பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் ஃபுல் ஸ்டார் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ரொம்ப கம்மி கேர்ள்ஸில் ஒரு 300 பேர்கிட்ட தான் ஃபுல் ஸ்டாரே போட்டிருக்காங்க. அதனால் கட் ஆஃப் எக்ஸாம் மார்க்லேருந்து ஃபுல் ஸ்டார் அடித்தாலே வாய்ப்புகள் இருக்குது. இந்த கட் ஆஃப் தாங்க வரும், பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃபை ரெடி பண்ணிடுவோம், சரிங்களா? இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 72 எடுத்தால் நீங்கள் ரேங்க் உள்ள வந்துடலாம். இதே பிசி கேட்டகரியாக இருந்தால் 71 ஓவரால் மார்க், சரிங்களா? எம்பிசி டிஎன்சியாக இருந்ததுன்னா 71 தான். பிசிஎம் உங்களுக்கு எக்ஸாம் கட் ஆஃப் 32, ஓவரால் 52 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் கட் ஆஃப் 50, ஓவரால் 69 to 70, இந்த ரெண்டில் ஏதாட்டும் ஒரு மார்க் கண்டிப்பாக வந்துடும். அதேமாதிரி தான் எஸ்சிஏ கேட்டகரிக்கு 63, எஸ்டி கேட்டகரிக்கு 63. இந்த கட் ஆஃப் தான் 95% மேலே வரும், சரிங்களா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளே கட் ஆஃப் பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் ஜென்ரலில் இருந்தீங்கன்னா 84 உங்களுக்கு கட் ஆஃப். பிசி கேட்டகரியில் எக்ஸாம்பிள் 49 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஓவரால் 80 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதுமாதிரி எம்பிசி டிஎன்சி உங்களுக்கு 81 ஓவரால் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு ஓவரால் 81 தான் வரும், சரிங்களா? அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரி உங்களுக்கு 78 ஓவரால் வரும். எஸ்டி கேட்டகரியும் அதே மாதிரி தான் 78, சரிங்களா? நம்ம சொன்ன கட் ஆஃப் தான் பெரும்பாலும் வரும், சரிங்களா? இந்த கட் ஆஃப் சும்மா ஒன்றும் எடுத்து போடலை. நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரித்து ஸ்டூடெண்ட்ஸு சென்டரில் இருந்தவங்க எல்லாத்தையும் கேட்டு தான் அந்த கட் ஆஃபை நம்ம கொடுத்தோம், சரிங்களா? அது போக புதுசாக பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க தொடர்ச்சியாக படிங்க. செப்டம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக கால்ஃபர் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்களும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. பார்டரில் பாஸ் ஆகணும்னு யாரும் நினைக்கணும், நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக படிங்க. ஹை மார்க்கில் பாஸ் ஆகும், அதான் சேஃப் ஜோன், சரிங்களா? பார்டரில் பாஸ் ஆகிட்டு எனக்கு வருமா உனக்கு வருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட அதிக மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது தான் பெஸ்ட்டு.